PKN செய்திகளுக்காக செய்திகளை வாசிப்பது தமிழரசி. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி அதிகாலை விஜயநல்லூர் டோல்கேட் பகுதியில் சோழவரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வித்யாபதி தலைமையில் சோழவரம் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த டோஸ்ட் 4 சக்கர வாகனத்தை போலீசார் சோதனை செய்தனர். அதில் சோழவரம் காவல் நிலையத்தின் சரித்திர பதிவேடு குற்றவாளியான சந்திரன் மற்றும் வாகனத்தின் உரிமையாளர் அருண் ஆகிய இருவர் இருந்தனர். சந்தேகத்தின் அடிப்படையில் வாகனத்தை முழுமையாக சோதனை செய்தபோது சுமார் 2 கிலோ எடையுள்ள 15 பொட்டலங்களில் மொத்தம் 30 கிலோ தடை செய்யப்பட்ட கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தியதில் ஆந்திர மாநிலம் இச்சாபுரம் பகுதியில் உள்ள ஒருவரிடம் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சந்திரன் மற்றும் அருண் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 30 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர்.